இந்த ஃபிஃபா வேர்ல்ட் கப் நடந்துட்டு இருக்கல, இதில் ஒரு முக்கியமான மேட்சிங்க. ஸ்பெயின் வெர்சஸ் கேப் வேர்டு. ப்ரோ, ஸ்பெயின் எங்களுக்கு நல்லா தெரியும். இது நான் கோப்பா வர்டே, கேப் வேர்டு புதுசாக இருக்குன்னு எல்லாம் யோசிக்கலாம். இனிமேல் உலகம் ஃபுல்லாக அந்த கேப் வேர்டு தான் ஃபுல்லாக ஃபேமஸாக இருக்க போகுது. அப்பேற்பட்ட விஷயத்த பண்ணியிருக்காங்க அந்த டீமு. ஸ்பெயின் என்னென்ன சம்பவம் பண்ணியிருக்கு ஃபிஃபா வேர்ல்ட் கப்பில், அவங்க சாம்பியனாக இருந்திருக்காங்க. அப்பேற்பட்ட டீமு இந்த முறை கோப்பை அடிக்கிறதுக்கு தகுதி உள்ள டீமாக கருதப்பட்டது ஸ்பெயின் தான். அப்பேற்பட்ட ஒரு டீமை இந்த தம்மத்தோண்டு டீம் எதிர்கொள்ளுதுங்க, இந்த கேப் வேர்டு. இந்த கேப் வேர்டு சொன்ன பார்த்தீங்களா, இந்த டீமோட கோல் கீப்பர் அவர் பேர் ஜோசிமர் வாசினா டயஸ். 40 வயசு, அந்த கோல் கீப்பரோட வயசு 40. இந்த மனுஷன் இந்த மேட்ச்சில் ஸ்பெயின் வீரர்கள்லாம் அவ்வளோ ட்ரை பண்ணுறாங்க கோல் அடிக்கிறதுக்கு. ஒரு கோலை கூட உள்ளங்க. எல்லா பந்தையும் தடுத்துக்கிட்டே இருந்தாப்புல பறக்கிறார். லிட்டரலாக சோர்வையே பார்க்க முடியல. அந்த ஸ்பெயின் பிளேயர்ஸ்லாம் என்னப்பா இவர் சுவர் மாதிரி அடிக்கிறாருன்னு பதறாங்க ஒவ்வொருத்தரும். எப்பேற்பட்ட டீம் அது. ஆனால் நம்ம ஓசினா இருக்கார்ல, சளைச்சே போலியே. கிட்டத்தட்ட 27 ஷாட்ஸு இந்த கோல் போஸ்ட்டை நோக்கி இந்த ஸ்பெயின் வீரர்கள் அடித்தாங்க. அதில் 7 ஷாட்ஸ் பார்த்தீங்கன்னா க்ரூஷியல் ஷாட்ஸு, அதாவது மற்ற கோல் கீப்பர்ஸ் இருந்தாங்கன்னா கன்ஃபார்ம் கோல். அதெல்லாம் அப்பேற்பட்ட ஷாட்ஸு எல்லாத்தையும் தடுத்தாப்புலங்க. ஒரு முறை கூட அந்த கோல் வலையை ஒரு பந்தூர் டச் பண்ண விடலை. யார்? நம்ம ஓசினா. இப்போ ஏற்பட்ட டேலண்ட்லாம் எப்பயாச்சும் தான் பார்க்க முடியும். அது இப்போ பார்க்க முடிஞ்சிருக்கு. ஒரு கோல் கீப்பர் நினச்சா ஒரு மேட்சோட முடிவை மாற்ற முடியும்னு சொல்லுவாங்களே, அதை ஓசினா இங்கே ப்ரூவ் பண்ணியிருக்காரு. என்டையர் ஸ்பெயின் டீம் ஷாக்கு. ஏன்னா மேட்ச் ட்ராவில் முடிஞ்சிருச்சு, 0-0. ஒரு கோல் கூட ஸ்பெயினால் அடிக்க முடியலங்க. அதான் இங்கே கொடுமையை. ஸ்பெயின்னு சொல்லிட்டாலே கண்டிப்பாக நம்மளால் முகல் இருக்க ஞாபகத்துக்கு வந்திருக்கும். 18 வயசு சின்ன பையன். ஆனால் அடுத்து ஃபுட்பாலில் ஒரு பிக் திங்காக இவர் தான் பார்க்கப்பட்டு இருக்காரு. நம்ம லேமின் யமால். இப்போ கூட தமிழ்நாட்டில் லக்ஷ்மி அம்மாள்னு ட்ரெண்டிங்கில் ஓடிக்கிட்டு இருக்கல, நம்ம லேமின் யமால் தான். இவர் ஒரு கடத்தில் இறக்கி விட்டாங்க இந்த மேட்ச்சில். ஆனால் அவராலையும் கோல் ஸ்கோர் பண்ண முடியல. அந்தளவுக்கு நம்ம ஓசினியா இருப்பார் பாருங்க, அவர் வச்சு காலத்துக்கிட்டு இருக்காப்புல ஃபுல்லாக ஆப்போசிட் டீமை. இந்த கேப் வேர்டு டீமை பொறுத்த வரைக்கும் அவங்க அஃபென்ஸ் பெருசாக போகவே இல்லை, ஃபுல்லாக டிஃபென்ஸ் தான். அவ்வளோ சூப்பராக டிஃபெண்ட் பண்ணியே மேட்சை ட்ரா பண்ணி முடிச்சிட்டாங்க. மேட்ச் ட்ரா ஆனது 2 பேருக்கு ஈக்குவல் தானே ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸ்பெயினை ஒரு கோல் கூட அடிக்க விடாமல் பண்ணியிருக்காங்களே. எத்தனை டீமால் அதை பண்ண முடியும்? இந்த கேப் வேர்டை பண்ண மாதிரி அசத்திட்டாங்க மக்களே. தம்மத்தோன்னு டீம்னு நினச்சா தலைவன் ஒத்தால அவ்வளோ பேர் ஸ்பெயின் கதையை முடிச்சு விட்ருக்காப்புல. இந்த ஓசினாவோட இன்ஸ்டாகிராம் பேஜ் இருக்குல்ல, அது இந்த மேட்ச்சுக்கு முன்னாடி வரைக்கும் 50K ஃபாலோவர்ஸ் மட்டும் தான் இருந்தாங்க. இந்த மேட்ச் முடிஞ்ச அடுத்த சில மணி நேரங்களில் என்ன தரமா ஆயிடுச்சு, 6 மில்லியன் ஃபாலோவர்ஸை தாண்டி ஓடிக்கிட்டு இருக்கு. உலகம் முழுக்க ஓவர் நைட் நம்ம ஓசினா ஃபேமஸ் ஆகிட்டாருங்க. அவருக்கு நிக்நேம் என்ன தெரியுமா? அவர் லோக்கலில் விளையாடும் போது பிக் லெஜண்ட், வயசாயிடுச்சுல இதை குத்தி காட்டுற மாதிரி, அப்புறம் கிரேசி கேமர்னு சொல்லுவாங்க. ஏன்ப்பா உனக்கு மூச்சே வாங்காதா, நீ டயர்டாக ஆக மாட்டியா, இப்படி பாலை அங்கங்கே பாஞ்சு பிடிச்சிக்கிட்டு இருக்க? இந்த 2 நிக்நேமே கிடைக்கிறதுக்கு காரணம் இதுதான்.